இளவரசி. யாரு? நீ நிம்மதியா தூங்குற, ஆனா என்னாலதான் முடியல. தயவு செஞ்சு போயிடு. ஏற்கனவே நான் மன உளைச்சல்ல இருக்கேன். என் மனசாட்சிங்கிற பேர்ல நீயும் வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. இப்ப உனக்கு என்ன வேணும்? அபி கொலைய ஒத்துக்கிட்டா. என் மேல நீ ஏத்தி வச்ச பாரம் இத்தனை நாள் தாங்க முடியாம இருந்தது. இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா அதுக்குள்ள சுப்பிரமணி பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுல. அவருக்கு என்ன தெரியாத மாதிரி கேக்குற? நீ ஜெயில இருக்கிறது அவருக்கு ரொம்ப வசதியா போச்சு. அந்த மகா கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்காரு. இல்ல, நான் தான் அவரை விட்டு விலகி இருக்கணுங்கிறதுக்காக இத்தனை நாள் அவரை பிடிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். என் மனசாட்சியா இருக்கிற உனக்கு இதெல்லாம் தெரியாது? பொம்பளை புத்தி பின் புத்தினா ஆம்பளை புத்தி சபல புத்தி. இல்ல, அவர் அப்படி கிடையாது. அவர் மகா கூட ஃப்ரெண்ட்லியா தான் பழகிருப்பாரு. அவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. ஒரு பொண்ணு கூட இருந்தும் ஒரு ஆம்பளை தப்பு பண்ணலனா அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும். சரியான சந்தர்ப்பம் அமையாதது மட்டும்தான். அவரை சரியா புரிஞ்சுக்காததுனால இத நானா ஒரு தண்டனையா ஏத்துக்கிட்டு அவர் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க. இப்ப அவரை புரிஞ்சுக்கிட்டேன். அவர் கூட சேர்ந்து வாழவும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இப்ப ஏன் எங்களை பிரிக்க பாக்குற? நீ மறுபடியும் ஏமாந்துட கூடாதுன்றதுக்காக தான் இளவரசி. உன் மேல என்னை விட வேற யாருக்கு அக்கறை ஜாஸ்தியா இருக்க முடியும் சொல்லு? உனக்கே அவர் மேல இவ்வளவு வெறுப்பு? உனக்கே திடீர்னு அவர் மேல இவ்வளவு கரிசனம்? ஆமா, ஏன் இருக்க கூடாதா? அவரை விட்டு இத்தனை நாள் நான் பிரிஞ்சிருந்தாலும் அவர் என்னையதான் நினைச்சிட்டு இருக்காரு. என் குழந்தைய உதாசனப்படுத்தாம ஒரு நல்ல அப்பாவா ஒரு நல்ல அம்மாவா இத்தனை நாள் அவர் பாத்துட்டு இருக்காரு. உனக்கு அவர் மேல இருக்கிறது கரிசனமும் இல்ல, அக்கறையும் இல்ல, பொறாம. இன்னொரு பொண்ணு அவர்கிட்ட நெருங்கி பழகிறது தெரிஞ்சதும் உனக்குள்ள இருக்கிற பொறாம பொங்கி எழ ஆரம்பிச்சிருச்சு. நீயும் அவரோட குடும்பம் நடத்த மாட்ட, இன்னொரு பொண்ணையும் அவரோட குடும்பம் நடத்த விட மாட்டேன். அப்படித்தானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதுதான் நிஜம். ஆமா, இனிமே அவருக்கு உன்னால என்ன நிம்மதியும் சுகத்தையும் தர முடியும்? உங்ககிட்ட கார் இருக்கா, பணம் இருக்கா, இல்ல சொந்தமா ஒரு வீடாவது இருக்கா? என்ன இருக்கு உங்ககிட்ட? ஒண்ணுமே இல்ல. ஆனா மகா அப்படி இல்ல, கோடீஸ்வரி. நீ தலைக்கு தலகாணி வச்சு படுத்துக்கிற மாதிரி அவ பணத்து மேல படுத்து தூங்குறவ. என்கிட்ட என் குழந்தை இருக்கு. மகா சுப்பிரமணி வாழ்க்கையில வரலனா உன் குழந்தையும் புருஷனும் இந்நேரம் பிச்சை தான் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு உன் ராஜலட்சுமி நல்லா இருக்கானா அதுக்கு காரணம் அவர் இல்ல, மகாவோட பணம், அந்தஸ்து, வசதி. மகா ஒரு ஏணி மாதிரி சுப்பிரமணிய மேல மேல ஏத்தி விட்டுட்டு இருக்கா. நீ போய் மறுபடியும் என்ன பண்ண போற? அந்த ஏணிய புடுங்க போற. அவரையும் உன் குழந்தையையும் மறுபடியும் கீழே எடுத்து தரையில விட போற. அதோட சேர்ந்து நீயும் நசுங்க போற. இல்ல இல்ல, நானும் உழைச்சி சம்பாதிச்சு கிழிச்ச. இந்த ஜென்மத்துல உன்னால மகா மாதிரி சொத்தை சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ராஜலட்சுமிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கணும்னா அது மகாவால மட்டும்தான் முடியும். அவர் மகா கூட இருந்தாருன்னா 50 பேரை வேலை வாங்குவாரு. உன் கூட இருந்தாருன்னா மறுபடியும் ஆட்டோ தான் ஓட்டுவாரு. இல்ல அப்பளத்தையும் ஊறுகாயும் மளிகை கடைக்கு ஏறி ஏறி இறங்கி சப்ளை பண்ணிட்டு இருப்பாரு. இல்ல இல்ல, அவர் நேர்மையானவர், உண்மையா உழைக்கிறவர். அவர் சாதிக்கிறதுக்கு ஒரு சரியான நேரம் கிடைச்சிருக்கு. ஜெயில இருந்து வெளியில வந்து அவரோட போய் சேர்ந்து வாழ போற அந்த எண்ணத்தை விட்டுடு. மறுபடியும் அவரை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாத. மகா கூட அவரை சந்தோஷமா வாழ விடு. என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட புருஷன். அது நீ ஜெயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நிறைய மாறிடுச்சு. நீயே அவரை வெறுத்துட்ட, எக்கேட கெட்டு போங்கன்னு விட்டுட்ட. எத்தனையோ தடவை என்னை விட்டு போயிடுங்க, என்னை விட்டு போயிடுங்கன்னு ஸ்ரீராம ஜெயம் சொல்ற மாதிரி சொல்லிட்டே இருந்த. மறந்துட்டியா? இப்ப என்ன திடீர்னு புதுசா புருஷன் புருஷன் புது பாட்டு பாடுற? தன்மானத்தோட இருந்த இளவரசி எங்க? செத்து போயிட்டாளா? ஐயோ, நான் என் புருஷனோட சந்தோஷமா வாழணும்னு விரும்புறேன். என்ன குழப்பாத, எங்கிருந்து போயிடு. அவரோட வாழ்க்கையில மகா இருந்தா வைரக்கல்லா அவரோட மதிப்பாவை கூட்டுவான். அவரோட வாழ்க்கையில நீ இருந்தேனா வெறும் பாறாங்கல்லா அவரை நகர விடாம நசுக்கியே கொன்னுடுவ இளவரசி. யோசி இளவரசி, நல்ல யோசி. ஐயோ,
எனக்கு என் குழந்தை வேணும், எனக்கு அவர் வேணும், எனக்கு என் குடும்பம் வேணும். என்ன குழப்பாத, தயவு செஞ்சுக்கிறது போயிடு, 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 என்னை விட்டு போயிடு, 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 என்னை விட்டு போயிடு. என்னம்மா, என்னாச்சு, என்னாச்சும்மா? என்னம்மா, என்னாச்சு? யார தேடுற? யார்கிட்ட புலம்புற? ஒண்ணுல பயப்படாதம்மா, பயப்படாத. நீங்க போங்க. படுத்துக்கம்மா, பயப்படாத. நான் இங்கதானே இருக்கேன், எதுனாலும் கூப்பிடு. பயப்படாம படுத்துக்க, படுத்துக்க. அத்தை, பிள்ளைத்தாச்சி பொண்ணு இந்த நேரத்துல தூங்கி ரெஸ்ட் எடுக்காம வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருக்க. அட, என்னெல்லாம் கூட ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னடி, என்ன அப்படி கேக்குற? என்ன ஆச்சு உனக்கு? அத்தை, யார் இந்த அமுதா? அவ மேல இவ்ளோ பாசம் காட்டுறீங்க? அவ யாரு? அவளா? நீங்க பெருமூச்சு விடும்போதே பெருங்கதை இருக்குதுன்னு தெரியுது. சொல்லுங்க, அவளை மகளே மகளேன்னு சொல்றீங்க. உங்களுக்கும் அங்கிளுக்கும் ஒரே ஒரு பையன், அதுவும் என் புருஷன் அருள். அது தவிர அமுதா உங்களுக்கு பிறந்த பொண்ணா? அமுதா எனக்கு பிறந்த பொண்ணு இல்லம்மா. எனக்கு பிறக்கலையேன்னு ஆதங்கப்பட்ட பொண்ணு. பாறையா இருந்த இந்த தமிழ் அரசிய சிலையா மாத்தினவ, மழை துளியா இருந்த என்ன முத்தா மாத்தினவம்மா. நானும் மோகன் சர்மாவும் பிரியறதுக்கு காரணமா இருந்தவ, என் வாழ்க்கைய திசை திருப்பினவ. இந்த உலகத்துல நான் ஏன் வாழணும், ஏன் வாழறேன், இந்த பிறப்பின் பயன் என்ன, இதெல்லாம் எனக்கு கத்து கொடுத்தவம்மா. அமுதா, செல்வி, பாஸ்கர், மைதிலி. 10 வருஷம் ஆச்சு. 2004வது வருஷம் டிசம்பர் மாசம். Excuse me, sir. எஸ் சார், என் பேர் பாஸ்கர். ரிச் ஸ்ட்ரீட்ல கம்ப்யூட்டர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்க சீனியர் ரங்கபாசியம் தான் உங்களை பார்க்க சொன்னாரு. ஓ, பாஷ்யம் சார் சொல்லியிருந்தாரா? உட்காருங்க. சொல்லுங்க, என்ன வேணும்? சார், நான் நல்ல வசதியானவன். என்னோட அவ்வளோ ஆஸ்திக்கும் ஒரே வாரிசு என் குழந்தை தான் சார். ஆனா என் குழந்தை இப்போ உயிரோட இல்லை சார். என்ன நடந்துச்சு? அந்த பச்சை குழந்தை பாலுக்கு அழுகுதுங்கிற ஒரே காரணத்துக்காக என் வீட்டு வேலைக்கார பொண்ணு என் குழந்தையோட கழுத்தை ஈவி இறக்கம் இல்லாம அம்மிக்கு கோவத்துல கொலை பண்ணிட்டா சார். என்ன சொல்றீங்க? என் மனைவிக்கு இனிமே குழந்தைய பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க சார். அந்த வேலைக்கார பொண்ணை இனிமே சும்மா விடக்கூடாது சார். சும்மா விடக்கூடாது? கேட்கும் போது ஏன் ரத்தம் கொதிக்குது. நீங்க எப்படி அந்த பொண்ணு சும்மா விட்டீங்க? இந்த காலத்து பசங்க ரொம்ப கெட்டு போய்கிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி வயலன்ஸ் பாத். கொலை பண்றதுன்னா வீடியோ கேம் ஆடுற மாதிரி ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு. இந்த மாதிரி செய்தியெல்லாம் பேப்பர்ல படிக்கும்போது, நியூஸ்ல கேட்கும்போது ஐயோயோ நெஞ்சு பதபதைக்கணுங்க. அதனால தான் என் பையன் இங்க இல்ல, ஊட்டி கான்வென்ட் போர்டிங் ஸ்கூல். அங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டடி அண்ட் ஸ்ட்ரிக்ட். சரி, அந்த பொண்ணுக்கு நான் என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணும்? தூக்கில் ஏத்தணும் சார். குட். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார். இது டபுள் குட். ஏன்னா என் கிளைண்ட் என்ன ஆசைப்படுறாங்களோ அதை செய்ய வேண்டியது என்னோட கடமை. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வேணும். இந்த கொலை எப்ப நடந்தது, எங்க நடந்தது, எப்படி நடந்துச்சு? ஓகே. இப்ப இந்த பொண்ணு எங்க இருக்கா? அவளை போலீஸ் கஸ்டடியில் பிடிச்சி வச்சிருக்காங்க சார்.
ஆனா இப்ப அவ லேஸ்ல உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறா. அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு நீங்க தான் சார் சொல்லணும். அதான் உங்ககிட்ட ஓடி வந்தேன். ஏன்னா மைனர் பொண்ணு ரொம்ப நாள் வச்சு விசாரிக்க முடியாதுன்னு இன்ஸ்பெக்டர் பயப்படுறாரு சார். எந்த ஸ்டேஷன்? K3 சார். K3. சரி சரி சரி. அந்த பொண்ணு பேர் என்ன? அமுதா. அமுதா. ஓகே, நான் அந்த பொண்ணை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் விசாரிச்சிடுறேன். நீங்கள் கிளம்புங்க. அதுக்கப்புறம் நான் இந்த கேஸை எடுத்துக்கிறதா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ சார், நான் வரேன். அமுதா, சொல்லுமா, உண்மையை சொல்லு. அந்த குழந்தைய நீ தானே கொலை பண்ண? உண்மையை சொல்லுமா. இல்ல சார், நான் அந்த குழந்தைய கொலை பண்ணல. அந்த குழந்தைய கொலை பண்ணன உண்மையை ஒத்துக்கோ. இல்ல சார். மரியாதையா சொல்லு, அந்த குழந்தைய நீ தானே கொலை பண்ண? இப்ப சொல்ல போறியா இல்லையா? இல்ல சார், சத்தியமா நான் பண்ணல. தங்கவேலு சார், வணக்கம் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். ஐயா இல்லையா? இருக்காரு சார். அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்காரா? அவர் கூட கொஞ்சம் பேசணும். பேசுங்க சார். நான் தான் சொல்லுங்கறல. இல்லன்னு சொல்ல சொல்றேன். மாட்டியா? உன்னை வேற விதமா விசாரிச்சாதான் சொல்லுவ போல இருக்கு. சொல்லு. சொல்லுமான்றல. வணக்கம் இன்ஸ்பெக்டர். வணக்கம் சார். என்ன சார் இவ்வளவு தூரம்? அமுதாங்கிற பொண்ணு உங்க கஸ்டடியில இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா சார், இவதான் சார். ஒரு பச்சை குழந்தைய கொலை பண்ணிருக்கா சார். அவ மேல எஃப்ஐஆர் போட்டு நாளைக்கு கோர்ட்ல ஒப்படைக்கணும் சார். அதுக்கு முன்னாடி நான் அவகிட்ட கொஞ்சம் விசாரிக்க முடியுமா? நான் பாஸ்கர் சார்பா இந்த கேஸ்ல ஆஜராகிறேன். சரிங்க சார். பெரிய நெஞ்செழுத்த கரியா இருக்கா சார். நான் கொலை பண்ணலன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கா சார். உண்மையை சொல்ல மாட்டா சார். உங்க போலீஸ் வரப்ப அவகிட்ட காட்டினா எப்படி சொல்லுவா? பயப்படுவா. நான் பேசுறேன். சரிங்க சார். என்ன அமுதா, ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல. இல்லையா? என்ன சாப்பிட்டு? வேண்டாம். அம்மாடி, இந்த அங்கிள் உன்னை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். உனக்கு வீட்டுக்கு போகணுமா இல்ல இங்கேயே இருக்கணுமா? எனக்கு வீட்டுக்கு போகணும் சார். எங்க அம்மா கிட்ட போகணும் சார். அப்போ சமத்தா நல்ல பிள்ளையா நடந்தது என்னன்னு உண்மையை சொல்லு. அந்த குழந்தைய ஏன் கொலை பண்ண? எப்படி கொலை பண்ண? சத்தியமா நான் கொலை பண்ணல சார். நான் கொலை பண்ணல சார். சரி, நீ பண்ண, நான் நம்புறேன். ஆனா அந்த குழந்தை எப்படி செத்துச்சு? நான் 10வது படிச்சிட்டு இருக்கேன் சார். எனக்கு அப்பா கிடையாது சார். எங்க அம்மா பாஸ்கர் சார் வீட்ல வேலை செஞ்சுட்டு என்ன படிக்க வைக்கிறாங்க சார். நாங்க ரொம்ப ஏழை சார். எங்க அம்மா தான் சார் பாஸ்கர் சார் குழந்தைய பார்த்துப்பாங்க. நான் ரொம்ப நல்லா படிப்பேன் சார். நீங்க வேணும்னா எங்க டீச்சர் கிட்ட வந்து கேட்டு பாருங்க சார். நான் எப்பவுமே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் சார். குட். எனக்கு உன் முகத்தை பார்த்தாலே ரொம்ப புத்திசாலி பொண்ணுன்னு தெரியுது. ஆனா நடந்தது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. அன்னைக்கு எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை சார். அதனால குழந்தைய பாத்துக்க நான் போனேன் சார். அடுத்த நாள் எனக்கு எக்ஸாம் சார். அதனால நான் குழந்தைக்கு புட்டிப்பால் கொடுத்துட்டு பரீட்சைக்கு படிச்சிட்டு இருந்தேன் சார். அப்புறம் திடீர்னு பார்த்தா குழந்தைக்கு மூக்கு வழியா பால் வழிய ஆரம்பிச்சிடுச்சு சார். நான் பயந்து போய் கத்தி கூச்சல் போட்டேன் சார். அப்போ வீட்ல யாரும் இல்ல சார். நான் உடனே பாஸ்கர் சாருக்கு ஃபோன் பண்ணேன் சார். அவரை வர சொன்னேன் சார். அவர் லேட்டா வந்தாரு சார். அதுக்குள்ள குழந்தை மூச்சு பேச்சு இல்லாம
பாப்பா செத்து போச்சு சார். பாஸ்கர் சார் கோவமா என்ன அடிச்சு உதைச்சாரு சார். நான் தான் கொலை பண்ணேன்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாரு சார். எனக்கும் அந்த பச்சை குழந்தைக்கும் என்ன சார் பகை? அது என் தம்பி பாப்பா மாதிரி சார். அத நான் ஏன் சார் கொலை பண்ணணும்? அதனால எனக்கு என்ன சார் லாபம்? இதெல்லாம் சொன்ன அந்த பாஸ்கர் சாருக்கு புரியவே மாட்டேங்குது. நான் எதுவுமே பண்ணல சார். பாப்பா அதுவா செத்து போச்சு சார். சரி, நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன டாக்டர் மாணிக்கம், என்ன இவ்வளவு நாத்தம்? அட மோகன் சர்மா, வாங்க. மெட்ராஸ்ல மழை பெய்யும் போல இருக்க. பெய்யட்டுமே, நாட்டுக்கு நல்லது தானே. ஓகே, ஹவ் ஆர் யூ? என்ன இந்த பக்கம்? போனத்தை அறுத்துட்டு வந்து கை கொடுக்காதீங்க. முதல்ல சோப் போட்டு கை கழுவிட்டவங்க, அப்புறமா என் கையை தரேன். உங்க தொழிலும் என் தொழிலும் ஒரே மாதிரி தானே சார்? எப்படி? உண்மையும் சத்தியத்தையும் நிலைநாட்டுறது. நீங்க அதை கோர்ட்ல பண்றீங்க, நாங்க அதை போஸ்ட்மார்ட்டத்துல பண்றோம். அது உண்மைதான். இருந்தாலும் இந்த நாத்தம். சர்க்கரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப இனிப்பாக தான் இருக்கும் மோகன். ஆனால் சர்க்கரை ஆலைக்கு போய் சர்க்கரை தயார் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மொலாசஸ் குடலை பிடுங்கிடும். அதுக்காக உண்மைக்கும் சத்தியத்துக்குமே ரெண்டு பக்கம் இருக்குது. வாசனையாக ஒரு பக்கம் உங்கள் தொழில் மாதிரி, நாத்தம் அடிக்கிற இன்னொரு பக்கம் எங்கள் தொழில் மாதிரி. நான் உங்களுக்கு பிஹெச்டி பட்டமே வாங்கி தரேன். ஓகே, இப்போ தானே பணத்தை அறுத்துட்டு வந்தீங்க. இப்போ இங்கே வந்து என்ன இருக்கணுமா? விடுங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? என்னோட கிளையண்ட் பாஸ்கர், அவரோட குழந்தை இறந்துருச்சு. ஒரு 10வது படிக்கிற பொண்ணு தான் இந்த குழந்தைய கொன்னுட்டதா ஒரு கேஸ் ஆயிருக்கு. ஆமாம், நான் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணேன். போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன வந்திருக்கு? 2 நாளைக்கு முன்னாடி அந்த குழந்தையோட பாடி இங்கே வந்தது. அதை நான் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்ததில்ல சரி, எனக்காக ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? சொல்லுங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியாச்சா? இன்னும் கொடுக்கல, இன்னைக்கு தான் கொடுக்க போறேன். ஒரு 2 நாள் எனக்காக ஹோல்ட் பண்ண முடியுமா? காரணம் இருக்கு, மாணிக்கம், கரன்சியும் இருக்கு. நான் சொல்லல, என் தொழிலை விட உங்க தொழில் நாத்தம் முடிச்ச தொழில்னு. திரும்பவும் சந்திக்கிறேன். பாய். வாங்க. சார், ஒரு முக்கியமான கேஸ்ல நாங்க இருக்கோம். நானே அவரை பார்க்க முடியல தெரியுமா? நீங்க ஒரு 4 நாள் டைம் கொடுங்களேன், பேசிட்டு சொல்றேன். நிச்சயமா ஃபோன் பண்ணுவேன். ஓகே? யாரும்மா போன்ல? அதான்ப்பா, அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மோகன். ஓ, அவர் சொல்றாரு மந்தவழியில ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கான், ஓகே, வாங்குங்க வாங்குங்கன்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காரு. எனக்கும் ஒரு ஆசை இருக்கு மோகன். எத்தனை நாள் இந்த வாடகை வீட்லயே இருக்கிறது? இன்னும் 2 வருஷத்துல ஹாஸ்டல்ல இருந்து அருள் வந்துருவான். அவன் வரும்போது சொந்த வீட்ல இருந்தா இட் வில் பி வெரி நைஸ், டோன்ட் யூ திங்க்? யா, தட் வுட் பி வெரி நைஸ். ஆனா என்ன, 25 லட்சம் ரூபா சொல்றான். நம்ம கிட்ட கொஞ்சம் இருக்கு, பட் வாட் அபவுட் தி ரெஸ்ட்? போற போக பார்த்தா சென்னையில வாங்குறதுக்கு இடமே இருக்காது போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல OMR, ECR, திண்டிவனம், பாண்டிச்சேரி இங்கெல்லாம் விலை ஏறும். இந்த பக்கம் வேலூர் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். வணக்கம் சார். எஸ், கம் இன். வாங்க. ஹலோ, இதோ விடிவு கிடைச்சிருச்சே. என்னங்க சொல்றீங்க? நீ போய் டிஃபன் ரெடி பண்ணு. வாங்க மிஸ்டர் வணக்கம் பாஸ்கர். மேடம். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். உட்காருங்க. சார், என்னோட கேஸ் எடுக்கிறத பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே. முதல்ல வக்கீல் கிட்ட பொய் சொல்லக்கூடாதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க என்ன தப்பு பண்ணாலும் உங்களை வக்கீல் தான் காப்பாற்ற முடியும். அந்த வக்கீலை நீங்க தெய்வமா கும்பிடலனாலும் நம்பணும். நான் உங்களை நம்புறேன் சார். அப்புறம் ஏன் பொய் சொன்னீங்க சார்? பாஸ்கர், நீங்க மறைச்ச உண்மையை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லிடுச்சு.
என்ன சார் அது? அத உங்க வாயால நான் கேட்க விரும்புறேன். சொல்லுங்க, உங்க குழந்தைய கொலை பண்ணது யாரு? பாஸ்கர், எனக்கு அது தெரியும். ஆனா அந்த உண்மையை நீங்க சொல்லணும். நான் தான் சார். இத பாருங்க, குழந்தையோட குடல்ல விஷம் இருக்கிறதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கு. இது உங்களோட வேலை தான் எனக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு. சொல்லுங்க, பெத்த குழந்தைய நீங்க ஏன் கொன்னீங்க? மிஸ்டர் பாஸ்கர், நான் உங்களை காப்பாற்றணும்னா நீங்க உண்மையை சொல்லித்தான் ஆகணும். சொல்லுங்க சார், எனக்கு என் பொண்டாட்டி இல்லாம வேற ஒரு தொடர்பு இருக்கு சார். இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைச்சேன். பால் பண்ணையே வச்சிருக்கு. ஆக்சுவலி என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டருங்க டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. அவங்க ரிப்போர்ட்டை நம்பி நான் இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டேன். சமயம் பார்த்து என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். அப்புறம் என் பொண்டாட்டிக்கு அம்மாவாகிற தகுதி இல்லைங்கிற காரணத்தை காட்டி டைவர்ஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணும்போது திடீர்னு அவ கர்ப்பம் ஆயிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் சார். அந்த கர்ப்பத்தை கலைச்சிடலாம் நினைச்சேன் சார். ஆனா என் பொண்டாட்டி டெஸ்ட் பண்ண டாக்டர் இது அதிசயமா நடந்து போச்சு, ஆனா உங்க பொண்டாட்டிக்கு இதுதான் முதலும் கடைசியான குழந்தைன்னு சொல்லிட்டாரு. அதனால அவ ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தா. அந்த கர்ப்பத்தை கலைக்க நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா அது நடக்கல. குழந்தை பிறந்துருச்சு. என் செட்டப் ரொம்ப அப்செட் ஆயிட்டா. அவ வசதியானவ சார். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் அவகிட்ட இருந்து நிறைய பணம் கறந்தேன். நல்ல பிசினஸையும் டெவலப் பண்ணேன். இப்போ பெரிய கலட்டா பண்ணிட்டா சார். என்னை நடுத்தெருவில் நிறுத்திடுவேன்னு சபதம் பண்ணிட்டு போயிட்டா. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த குழந்தை தானேன்னு. அதுக்கு விஷத்தை கொடுத்து குழந்தைய கொன்னுட்டீங்க. ஆமா சார். அந்த பழியை யார் மேல போடுறதுன்னு தெரியல. அப்பதான் அந்த அமுதா குழந்தைய பாத்துக்க வந்தா. அந்த நேரம் பார்த்து விஷம் ஒர்க் அவுட் ஆகி குழந்தை இறந்துருச்சு. பழியை அமுதா மேல போட்டுட்டேன். அவளை உள்ள அனுப்புனாதான் நான் தப்பிக்க முடியும். நீங்க தான் சார் என்னை காப்பாற்றணும். சரி, பாத்துக்கலாம். நீங்க சொல்றது என்ன ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையா சொல்லுங்க சார். பாஸ்கர் சார், நான் சில பேர்கிட்ட பாத்துக்கலான்னு சொல்லுவேன், சில பேர்கிட்ட நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவேன். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன சார் வித்தியாசம்? ஜஸ்ட் ஒரு 25 lakhs. உங்க ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு சார். நீங்க எனக்கு கொடுக்கறது வக்கீல் ஃபீஸ்ன்னு நினைச்சா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனா உங்க வாழ்க்கை முழுக்க விடுதலை நினைச்சா ரொம்ப கம்மியா இருக்கும். சரி சார், நான் ஒத்துக்கிறேன் சார். வெரி குட். அப்போ நீங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் உங்க டைவர்ஸுக்கு ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார். டோன்ட் வரி, நான் உங்க 2வது கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்றேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். 2 birds at 1 shot. ஓகே ஓகே சார். அமுதாவுடைய அம்மா இருக்காங்களா? உள்ள வாங்க. அம்மா, அமுதாவுடைய அம்மா நீங்க தானே? நான் என் பேர் தமிழரசி. உட்காருங்க. இருங்கம்மா. ஆமா, நீங்க போலீஸா? இல்லம்மா, நான் வக்கீல். உங்க மக அமுதா பத்தி கேள்விப்பட்டேன். என் பொண்ணு ஜெயில புடிச்சு போட வந்தியா? அந்த பாஸ்கரோட ஆளா நீ? நான் சாக கிடக்குறேன், என்ன வேணா நீ அள்ளிட்டு போயிடு. இல்லம்மா, நான் உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். அந்த பாஸ்கர் அயோக்கியன்ட்டு இருந்து உங்களை காப்பாத்த வந்திருக்கேன். அம்மா, நீங்க யாரு என்ன ஏதுன்னு தெரியாதுமா எனக்கு. ஆனா என் மக அமுதா எந்த கொலையும் செய்யலம்மா.
அவ ஒரு பச்சை மண்ணுமா. எந்த ஒரு உயிருக்குமே பாவமே செய்யாதவம்மா அவ. நான் ஒரு நாள் அவ முன்னால அருவாமனையில மீன் அரைஞ்சத பார்த்துட்டு, ஏமா ஈவரக்கம் இல்லாம ஒரு உசுர கொல்றீங்கன்னு சொல்லி சைவமா மாறிட்டாமா அவ. அவ எப்படிமா ஒரு பச்சை குழந்தைய கொல்லுவா? அதுவும் கழுத்தை நெரிச்சு எப்படிமா? உங்க மக அந்த கொலையை செய்யலன்னு எனக்கு தெரியுமா. நான் கும்பிடுற சாமி தாம்மா உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்கு. என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்திடுங்கம்மா. அவ படிப்புல கெட்டிக்காரிமா. அங்க பாருங்கம்மா, அவ வாங்கின மெடல் எல்லாம் பாருங்கம்மா. அவ தமிழ்நாட்டிலேயே முதல் மார்க் வாங்கணும்னு சொல்லி 10வது பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாம்மா. கலெக்டர் ஆகணும் கூட நினைச்சாம்மா. ஒரு நாள் என் பேரும் போட்டோவும் பேப்பர்ல வரும்னு சொல்லி ரொம்ப பெருமையா இருந்தாம்மா. ஆனா இப்போ கொலைகாரின்னு சொல்லி பேப்பர்ல வந்துருச்சேம்மா. என் மகன் நிரபராதிமா. அவளை எப்படியாவது காப்பாத்துங்கம்மா, எப்படியாவது காப்பாத்துங்க. காலெல்லாம் விழக்கூடாது. கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. அந்த பாஸ்கர் ஐயா வந்து எவ்வளவு வேணாலும் காசு கொடுக்கற, உன் பொண்ணு ஜெயிலுக்கு போகட்டும்னு சொல்லி மிரட்டுறாருமா என்ன. யாரோ மோகன் சர்மான்னு வக்கீலாம அவரை வச்சு உண்மையை விலைக்கு வாங்கிட்டேன்னு சொல்லி என்ன மிரட்டுறாருமா. இந்த உலகத்துல நீதி, நேர்மை, உண்மை, சத்தியம் இதெல்லாம் இருக்கா இல்லையாமா? நீங்க சொல்லுங்கம்மா. அப்படி இருந்தா எங்கம்மா இருக்கு? ஏழைங்களுக்கு அத கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறாங்களே பணக்காரங்க. உண்மையெல்லாம் கோர்ட்ல தான் விக்கிறாங்களா? அத தொலைச்சிட்டுதான் நீங்க எல்லாரும் அந்த துக்கம் தாங்க முடியாம கருப்பு கவன் போட்டு அலையறீங்களா? சொல்லுங்கம்மா. அந்த பாவி வக்கீல் இப்படி ஏழைங்க ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிறானே, அவன் நல்லா இருப்பானா? அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் உருப்பிடுமா? என் புள்ள ரத்தத்தை பூசிக்கிட்டு அவன் அங்க சிரிக்கிறான். இங்க என் புள்ள உசுருக்காக கதற நானு. அவன் புள்ள குட்டி எல்லாம் நல்லாவே இருக்காது. வயிறறிஞ்சு சொல்றேன் நானு, அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அவனோட பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் அழிஞ்சுதான் போகும். அவன் நாசமா போயிடுவான். நிச்சயமா இதெல்லாம் நடக்குமா? நிச்சயமா நடக்கும், நடக்குமா? அமுதாவுடைய அம்மா செல்வி 10 வருஷத்துக்கு முன்னால சொன்ன வார்த்தை இன்னி என் மனசுல பசுமரத்துல அடிச்ச ஆணி மாதிரி பதிஞ்சிருக்கு பூஜா. இந்த உலகத்துல நீதி, நேர்மை, உண்மை, சத்தியம் இதெல்லாம் இருக்காமா? நீங்க சொல்லுங்க. அப்படி இருந்தா அது எங்க இருக்கு? ஏழைங்களுக்கு கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறாங்களே இந்த பணக்காரங்க. உண்மையில கோர்ட்லயே வித்துடுறாங்களா? அதெல்லாம் தொலைச்சிட்டு தான் அந்த துக்கத்துல இந்த கருப்பை கோட்டை போட்டுக்கிட்டு அலையறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டாமா. அப்படியே கத்தி எடுத்து யாரோ என் நெஞ்சை குத்தி கிழிச்ச மாதிரி இருந்துச்சு. படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரணமான பொண்ணு யாரும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கேள்வியை கேட்டாமா. வக்கீலுங்க கருப்பு கோட்டு போடுறதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் ஸ்லேடையா அந்த துக்கத்திலையும் கஷ்டத்திலையும் வேற யாராலமா சொல்ல முடியும்? பூஜா, சில சமயம் நம்ம எதிர்பார்க்காத நேரத்துலதான், எதிர்பார்க்காத விதத்துலதான் நமக்கு போதனைகள் கிடைக்குதுமா. வாழ்க்கையை புரட்டி போடுற சம்பவங்கள் நடக்குதுமா. பெரிய வக்கீலா வரணும், புருஷனோட சந்தோஷமா இருக்கணும், பேரு புகழெல்லாம் வரணும், ஜட்ஜா ஆகணும், ஏன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆகணும். அப்படி எல்லாம் அம்பிஷன் இருந்துச்சு எனக்கு. இப்ப அத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு பூஜா, வெக்கமா இருக்கு. அது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கினது அந்த பொண்ணு அமுதாவுடைய அம்மா செல்விதான். ஒரு சமுதாய நோக்கத்தோட, ஏழைகளுக்கு உதவி செய்யற மனப்பான்மையோட ஃபீஸ் வாங்காத வக்கீல் ஆகணும்னு என்ன மோட்டிவேட் பண்ணது அந்த செல்விதாம்மா. அவ சொன்ன அந்த நெஞ்ச குத்தி கிழிக்கிற வார்த்தைங்க தான் பூஜா என் வாழ்க்கையோட திசையை திருப்பிச்சு. ஏழைங்களுக்கு ஏன் நீதியும் சத்தியத்தையும் கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறாங்க இந்த பணக்காரங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டாலே அன்னைக்கு முடிவு பண்ண
என்னால ஏழைகளுக்கு நீதியும் சத்தியத்தையும் வாங்கி கொடுக்க முடியும். அந்த நிமிஷம் நான் மாறினேன். என் பாதைய, என் பயணத்தை அன்னைக்குதான் நான் மாத்தினேன். என் வக்கீல் படிப்புக்கும் தொழிலுக்கும் புதுசா ஒரு பிள்ளையார் சுழி போட்டேன். அதனால நான் இழந்தது புருஷன், தாலி, குடும்பம், என் குழந்தையோட அன்பு, சந்தோஷம், என்னோட நிம்மதி எவ்வளவோ. ஆனா பூஜா, ஒரு நியாயம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த நஷ்டம் ஈடாயிக்கிட்டே வருதுமா. ஒரு ஏழை சிரிச்சா என் கண்ணீர் கூட வத்தி போயிடுது. தர்மம் தழைச்சா என் துன்பம் எல்லாம் காணாத போயிடுது. இது உண்மை பூஜா. இது ஒரு தனி சுகம். எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். பூஜா, நீயும் அருளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலம்மா. உங்களை ஒன்னா சந்தோஷமா நிம்மதியா எங்களால வாழ வைக்க முடியல. ஏன் தெரியுமா? அது அந்த செல்வியோட சாபம்தான். என் புருஷன் செஞ்ச பாவம் அந்த செல்வியோட சாபம். அதாம்மா உன்னை அருளையும் இன்ன வரைக்கும் சேர விடாம பிரிச்சிருக்கு. சாரி அத்தை. அமுதா கேஸ் அப்புறம் என்னாச்சு? சொல்றேன். பணவாசனை வருதா அந்த பணத்துல? வா தமிழரசி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இத பார், 25 லட்சம். என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இதோ முதல்ல இப்பதான் நான் பார்க்கறேன். வா நீயும் பாரு. அந்த பாஸ்கர் கேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக கொடுத்த பணம். என் கண்ணுக்கு அது பணமா தெரியலங்க. அப்புறம் ஒரு பிஞ்சு குழந்தையோட ஈரக்கொலையை அறுத்து பெட்டில வச்ச மாதிரி இருக்கு. உங்க கையெல்லாம் ரத்த கரையா தெரியுது. வாட் நான்சென்ஸ்! என்ன உளர்ற? இந்த பாவத்தை பண்ணாதீங்க ப்ளீஸ். நீங்க சட்டம் படிச்சது சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு. இந்த சட்டத்தை கொன்னு அதை சட்டமாக்கி செவத்துல மாட்டி மாலை போட்டு வைக்கிறதுக்கு இல்லைங்க. என்ன பேசுற நீ? லூசா நீ? என் படிப்பு, திறமை, அறிவு, சாணக்கியத்தனம், எல்லா டேலண்ட்ஸையும் வாழ்க்கை பூரா வாய்தா வாங்கியே கழிக்க சொல்றியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? தேங்காய் முடி வக்கீல் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இத பார், நான் எவனையும் கத்தி எடுத்து குத்தல, பேங்க்ல போய் கொள்ளை அடிச்சுக்கிட்டு வரல, எந்த குடும்பத்தையும் நான் கெடுக்கவும் இல்லை. என் டேலண்ட்ஸை வச்சு நான் சம்பாதிச்சிருக்கேன். என்கிட்ட வர கிளையன்ஸுக்குன்னு ஆதரவு கொடுத்து அவங்கள காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். காலங்காலமா வக்கீல்களும் ஜட்ஜுகளும் நீதிமன்றமும் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் சட்டம் சமந்தான். ஒரு வக்கீலா இருக்கிற உனக்கு இது தெரியாதா? உங்க வார்த்தை ஜாலத்துல என்கிட்ட காட்டாதீங்க. நீங்க செய்யறது தப்பா இல்லையான்னு உங்க மனசாட்சியை கேட்டு சொல்லுங்க. மை டியர் தமிழரசி, நீ என்ன இவ்வளவு அப்பாவியா இருக்க? உனக்கு ஒண்ணு தெரியுமா? பாஷை தெரியாத ஒருத்தன் ஒரு பாஷையை கத்துக்கும் போது அவன் முதல்ல கத்துக்கிறது என்ன தெரியுமா? அந்த பாஷையில் இருக்கிற கெட்ட கெட்ட வார்த்தைகள் தான். அந்த பாஷையை முழுசா கத்துக்கிட்ட பிறகு அவன் அந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் மறந்துடுவான், உபயோகப்படுத்தவே மாட்டான். அதனால அந்த மாதிரி தான் சட்டம் படிக்கிறப்போ நமக்கு முதல்ல கத்துக் கொடுக்கிற கெட்ட வார்த்தைகள் தான் மனசாட்சி, சத்தியம், உண்மை, நீதி, நேர்மை, நியாயம்.
இதெல்லாம் தான். சட்டத்தை நிறைய கத்துக்கிட்ட பிறகு அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம மறந்துடணும். அடுத்தவங்க வேணா அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கிட்டோம், ஆனா நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. மோகன், உங்களை நான் எவ்வளவு உயர்வா நினைச்சிருந்தேன். உங்க திறமைய, உங்க புத்திசாலித்தனத்தை பார்த்து அடேங்கப்பான்னு நான் எப்படி வியந்திருக்கேன். உங்களுக்குள்ள இப்படி ஒரு மோசமான மிருகம் இருக்குன்னு எனக்கு எப்படி இத்தனை வருஷம் தெரியாம போச்சு. கேவலம் ஒரு 25 லட்சம் ரூபாய்க்காக வெக்கம், மானம், மரியாதை, சுய கௌரவம், படிச்ச படிப்பு, வளர்ந்த வளர்ப்பு எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டீங்களே. மனுஷனா நீங்க? அடச்சே, வக்கீலா நீங்க? ஏய், என்னடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? 25 லட்சம் ரூபாய்க்கு மந்தவடியில ஒரு இடம் வருது, அதை வாங்கி வீடு கட்டலான்னு ஆசைப்பட்டது யாரு? நீயா நானா? என் திறமைய பார்த்து என்னை சுத்தி சுத்தி வந்து ஒத்த கால்ல நின்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது யாரு? நீயா நானா? நம்ம புள்ள அருள் ஊட்டி கான்வென்ட்ல இருந்து வருவான், அவன் வரும்போது சொந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கணும்னு நினைச்சது யாரு? நீயா நானா? ஓ மை காட், நான் சொன்னத திருப்பி என்கிட்ட சொல்றீங்களா? இது பாருங்க மோகன், சொந்த வீடு வாங்கணும் கட்டணும் நினைச்சது உண்மைதான். அந்த வீட்டுல என் குழந்தை காலடி வைக்கணும் நினைச்சதும் உண்மைதான். ஆனா அது ஒரு குடும்பத்தை கொலைச்சு சமாதியாக்கி அது மேல நம்ம வீட்டை கட்ட சொல்லுங்க. இத பார், நாம் பணத்தை தேடி போகல, பணம் என்ன தேடி வருது. அதை ஏத்துக்கிறதுல என்ன தப்பு? மோகன், சாமி நம்ம வைக்கிற நைவேத்தியத்துல நம்ம மனசுல சத்தியமும் அன்பு இருக்கிறப்பதான் அந்த நைவேத்தியத்தை ஏத்துக்கணும். எல்லாத்தையும் ஏத்துக்க கூடாது, ஏத்துக்கவும் ஏத்துக்காது. நான் சாமி இல்ல, ஆசாமி. எனக்கு கற்பூரம் வேண்டாம், கரன்சி வேணும். எனக்கு ஆரத்தி வேணாம், ஆஸ்தி வேணும். கடவுளுங்கிற கிரெடிட் வேண்டாம், நான் கிரெடிட் கார்டா தான் இருக்கணும். ஏங்க ஏன் இப்படி பணம் பணம் அலையறீங்க? பணத்தால சந்தோஷத்தை வாங்க முடியாது மோகன். என்ன 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 எந்த கடைஞ்செடுத்த முட்டாள் அப்படி சொன்னான்? பணத்தால சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு சொன்னவன் அதை எங்க எப்படி வாங்குறதுன்னு தெரியாத அடிமடையனா இருப்பான். என்கிட்ட கேட்க சொல்லு, பணத்தால எப்படியெல்லாம் சந்தோஷத்தை வாங்க முடியும்னு நான் காட்டுறேன் அவனுக்கு பூமியில சொர்க்கத்தை. தமிழரசி, வாழ்க்கையில எனக்கு 2 சாய்ஸ் தான் இருக்கு. சாய்ஸ் நம்பர் 1, காலம் பூரா மனசாட்சியோட ஓட்டாண்டியா கடங்காரனா வாழறதா, இல்ல என் திறமைய வச்சு கார் பங்களாவோட வசதியா வாழறதா. நான் முடிவு பண்ணிட்டேன், வசதியா தான் வாழறதுன்னு. இத பார், சுந்தரம் மளிகை கடையில அக்கவுண்ட் வைக்கிற ஆளு நான் கிடையாது. ஸ்விஸ் பேங்க்ல அக்கவுண்ட் வைக்கிற ஆளு நான். வாய் முடிக்கிட்டு காலம் பூரா என் கூட நீ இருந்தா உனக்கு நான் சொர்க்கத்தை காட்டுவேன். ஐ கேரண்டி யூ திஸ். இல்ல என்னை எதிர்த்தா நரகத்தை விட மோசமான உலகத்தை உனக்கு நான் காட்டுவேன். ஐ கேரண்டி யூ திஸ் ஆல்சோ. சாய்ஸ் இஸ் யுவர். ஏய், என்னடி நக்கலா சிரிக்கிற? எறும்புக்கு ரெக்க முளைச்சா அது சாக போறதுன்னு அர்த்தம். இப்போ எதுக்கு நீ இதை என்கிட்ட சொல்ற? ஐ டோன்ட் நோ. நீங்க பேசுறத கேட்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது.
யாரு சாக போறாங்க யாரு வாழ போறாங்கன்னு காலம்தான் பதில் சொல்லும். இப்போ உன்னோட பதில் எனக்கு தேவை. உன் முடிவு என்ன? சொல்லு. என்னை ஏத்தி விடுற ஏணியா நீ இருக்க போறியா, இல்ல காலம் பூரா என் கால குத்துற ஆணியா நீ இருக்க போறியா? நான் ஏணியும் இல்ல ஆணியும் இல்ல, ரத்தமும் சதையுமா. அடுத்தவங்க கஷ்டப்பட்டு அழுதா அதை தாங்க முடியாம அவங்களோட சேர்ந்து நானும் கண்ணீர் விட்டு அழற ஒரு சாதாரண மனுஷிங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன், தயவு செய்து அந்த பொண்ணு அமுதா விட்டுருங்க. பாவங்க, அவங்க ஏழைங்க. அவங்கள உங்க பூட்ஸ் காலால இவரக்கு எல்லாமே மெரிச்சிடாதீங்க. தமிழரசி, எனக்கு நீ அட்வைஸ் பண்ண வேண்டாம். அமுதா கேஸ நீங்க வாதாட கூடாது. என்ன உன்னால தடுக்கவே முடியாது. உங்க பேராசைக்கு ஒரு பிஞ்சு குழந்தைய நான் பலியாக விட மாட்டேன். என் கிளையண்ட்டுக்காக நான் இந்த கேஸ்ல வாதாடி தான் தீருவேன். உங்களுக்கு நான் வேணுமா வேண்டாமா? 25 லட்சம் ரூபாய் ஒர்த்தான அந்த இடம் எனக்கு வேணும். வேண்டாம் மோகன், ப்ளீஸ் ப்ளீஸ், ஐ பெக் யூ. தயவு செஞ்சு நான் சொல்றேன் கேளுங்க ப்ளீஸ். எங்க இன்னைக்கு அந்த அமுதாவுடைய அம்மா செல்வியை போய் பார்த்தேங்க. ரொம்ப பாவமா இருந்துச்சுங்க. அவங்க உடம்பு சரியில்லாத இருக்காங்க. அவங்களுக்கு நான் உங்க மனைவின்னு தெரியாது. ஆனா அவங்க சொன்ன வார்த்தைங்க என் வாழ்க்கைக்கு நான் மறக்க மாட்டேங்க. ஐயோ, அவங்க சாபைட்டாங்க. இந்த கேஸோட வக்கீல், இந்த கேஸ் எடுக்கிற வக்கீலோட குடும்பம் நாசமா போடும் சொன்னாங்க. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்கள நாசமா போடும் சமைச்சாங்க. ஐயோ மோகன், ப்ளீஸ் அந்த சாபம் நமக்கு வேண்டாங்க. ப்ளீஸ். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.